திமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்ய கவுன்சிலர்களுடன் சைக்கிளில் மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்தடைந்தார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அறிவரசு. விவரங்கள். நெல்லை மாநகராட்சியின் மேயர் தேர்தல் இன்று காலையில் தொடங்கியுள்ளது. காலை 10 மணி அளவில் நெல்லை மாநகராட்சி மேயருக்கு திமுகவால் அறிவிக்கப்பட்டுள்ள 25வது வார்டு உறுப்பினர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் சைக்கிளில் வந்து அங்குள்ள மறைமுக தேர்தல் நடைபெறும் ராஜாஜி மண்டபத்திற்கு வந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்த ராஜாஜி மண்டபத்தில் இதுவரை நெல்லை மாநகராட்சியில் உள்ள 55 வார்டுகளில் உள்ள 55 மாமன்ற உறுப்பினர்களில் 51 உறுப்பினர்கள் தற்போது வரை வருகை தந்துள்ளனர். தற்பொழுது காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை வேட்புமனு தாக்கலும், அதனைத் தொடர்ந்து 11:30 மணியிலிருந்து வேட்புமனு பரிசீலனையும், 11 மணியிலிருந்து 11:45 மணி வரை வேட்புமனு வாபஸ் பெறவும் மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதன்படி தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்யும் அந்த ராஜாஜி மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள அந்த கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். அவருக்கு 2 உறுப்பினர்கள் வந்து அவருக்கு வந்து முன்மொழிய வேண்டும். அதே போல வந்து திமுகவில் இருந்து விலக்கப்பட்ட 6வது வார்டு உறுப்பினர் பவுல்ராஜ் என்பவரும் வேட்புமனுவை அவர் பெற்றிருக்கிறார். அவரும் திமுக வேட்பாளரை எதிர்த்து ஒருவேளை போட்டியிடக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்காக இப்பொழுது அந்த தேர்தல் நடைபெறும் நெல்லை மாநகராட்சி மாமன்ற அரங்கத்தில் இப்பொழுது ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. இப்பொழுது இன்னும் 4 மாமன்ற உறுப்பினர்கள் வர உள்ளனர். அவர்கள் வந்து இந்த வேட்புமனு பரிசீலனை நடந்த பின்புதான் முடிவுகள் தெரிய வரும். இதுவரை எந்த செய்தியாளர்களும் யாருக்குமே வந்து அந்த மறைமுக தேர்தல் நடைபெறும் அந்த ராஜாஜி மண்டபத்திற்குள் அனுமதி இல்லை. அதே மாதிரி வந்து மாமன்ற உறுப்பினர்களும் தங்களது செல்போன்களை அந்த கூட்ட அரங்கிற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி அறிவரசு. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.